கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல நடக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நெறைய டைவர்சஸ். அதாவது புள்ளிவிவரம் சொல்லுது, கிறிஸ்துவ சமுதாயத்துல தான் அதிகமான டைவர்சஸ் இருக்குன்னு சொல்லி. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா வேதத்துல திருமணத்தை குறித்து அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம தியானிக்கிறதும் இல்ல, அதை பத்தி நம்ம நடக்கிறதும் கிடையாது இல்ல. நல்ல ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். திருமணங்கிறது வந்து யாருடைய இருதயத்துல வந்ததுன்னா, கடவுளுடைய இருதயத்துல வந்தது. நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா, ஆதாம் வந்து ஏவாள் வேணும்னு கேட்கவே மாட்டார். இல்ல, கடவுள் தான் என்ன பண்ணுவாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற துணையா ஏவாளை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம திருமணத்திலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற துணையை கொடுப்பது தேவன் தான். அப்படி தேவன் இணைக்கிற திருமணத்தை மனுஷராகிய நம்ம பிரித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுள் ஒன்று செய்யறத நம்ம ஆப்போசிட்டா நின்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் பாருங்களேன். நிறைய நேரம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மனுஷங்கிறது என்னன்னா, வெளியே இருக்கிற மனுஷங்க, இல்லைனா வந்து அப்பா அம்மா, மாமனார் மாமியார், நாத்தனாரு, தம்பி தங்கச்சி அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கோம். ஆனால் முதலாவது சொல்லப்பட்டது அந்த திருமணமான கணவன் மனைவி தான். அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த திருமணத்தை பிரிக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா அந்த திருமணத்தை யாருமே பிரிக்க முடியாது. வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குங்க. அதாவது இந்த வேதம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஓனர்ஸ் மேனுவல் மாதிரி. அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளை எப்படி வேலை செய்யும், அது எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் பார்த்து அந்த பொருளை உபயோகம் பண்ணாதான் என்ன ஆகும்னா, அந்த பொருள் வந்து கரெக்டாக இருக்கும். கொடுக்கப்பட்ட வேதாமங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ஓனர்ஸ் மேனுவல். ஏன்னா கடவுள் தான் நம்மளை படைத்திருக்கார், கடவுள் தான் எல்லாமே நமக்கு திருமணத்தை இணைத்திருக்கிறார். அப்போ அந்த திருமணத்தை எப்படி நடத்தணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம வேதத்தை தியானித்தாதான் நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமாக மனுஷங்கிட்ட போனோம்னா அவங்க மனுஷ ஞானத்தை தான் கொடுப்பாங்க. அந்த மனுஷ ஞானத்தை கொண்டு போய் நம்ம திருமணத்தில் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரிவினைகள் வரதான் செய்யும். அதனால நம்ம வேதத்தை முதல்ல தியானிப்போம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம், மனைவிகளுக்கான ஒரு நல்ல வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அது வந்து எங்கே இருக்குன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது மனைவிகளுக்கான ஒரு கட்டளை என்னன்னா, மனைவிகள் அடிக்கடி சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் கணவன் வந்து கடவுள் பிரியமா இருக்கிறது இல்லை, கடவுளை தேடுறதில்ல, என் மேல அன்பா இருக்கிறது இல்லை, வீட்டில் வந்து குடிச்சிட்டு வந்து நிறைய காரியங்கள் செய்கிறாரு, தேவனுக்கு பயமே கிடையாது, எங்கள் குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? தேவனுக்கு பிரியமாய் ஒரு கணவனை கடவுளுக்கு பிரியமாய் எப்படி மாற்ற முடியும்? ஒரு அன்புள்ள கணவனாய், தன்னை நேசிக்கிற கணவனாய் எப்படி ஒரு மனைவியினால் மாற்ற முடியும்னா, வசனம் என்ன போட்டிருக்குன்னா, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே. நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கணவருக்கு. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ், அதான் எதை கேட்டாலும் அட்வைஸ். அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைசஸ். இந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்கும்போது கணவன்மாருக்கு வந்து என்னன்னா, என்ன எப்போ பார்த்தாலும் மனைவி அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்க முரட்டாட்டமாக போயிடறாங்க. அப்போ வந்து நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால், ஆமாம் பண்ணக்கூடாது. என்ன வேதம் போட்டிருக்கோன்னா, நம்மளுடைய நடக்கையினால தான் அவங்களுக்கு கீழ்ப்படினுவான். ஏன்னா கணவன் வந்து மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவர் சொல்றத கேட்டு தேவனுக்கு பிரியமாய், இல்லையா, கர்த்தருக்குள்ளதான் நம்ம கீழ்ப்படினும். அதாவது ஒரு கணவர் வந்து தண்ணி அடிக்கிறாருன்னா அவருக்கு போய் நம்ம வந்து சைட்டி செஞ்சு கொடுக்கறது அது கிடையாது. கணவன் வந்து தண்ணி அடிக்கிறாருன்னா நீங்க தண்ணி அடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம அவங்களுக்கு கூட இருந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. தண்ணி அடிக்காதீங்க, அங்கே போகாதீங்க, இங்கே போகாதீங்க. அது கடவுள் பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நடக்கையினால அவங்க தண்ணி அடிக்கிறாங்களா, நீங்கள் போய் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுங்க. கடவுளை, என் கணவன் உமக்கு விரோதமாய் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு, சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாரு, குடும்பத்தில் நிறைய சண்டை பிரச்சனை இருக்குது, இதனால் தயவு செஞ்சு மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு அவங்களை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவங்க மறுபடியும் வீட்டுக்கே வர மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தேவனிடத்தில் போய் நம்ம மன்றாடுவோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என் கணவன் இப்படி பண்ணுறாரு, என் கணவன் தண்ணி அடிச்சுட்டு வராரு, என் கணவன் வீட்டுக்கே வரதில்லை, சம்பாதிக்கிற பணம் கொடுக்கறதில்ல, சர்ச்சுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, மாமனார் மாமிகிட்ட சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. ஈவன் சர்ச்சில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி போடுறாங்க, என் கணவர் சரியில்லைன்ட்டு. இப்படியெல்லாம் செஞ்சோம்னா கணவரை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளவே முடியாது. நம்ம எப்படி ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னா, நம்மளுடைய நடக்கையினால.
கடவுள்கிட்ட கேட்போம், கடவுளே எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு கணவனோட வைத்து கொண்டு எங்களால் வாழவே முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறோம். அதுக்கு ஸ்ட்ரென்த்து யார்கிட்ட கேட்கணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள் என்ன பண்ணுவார்னா ஆவியானவை கொடுத்து அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களை கடவுள் ஒரு முழங்கால நிற்க வைத்து உங்கள் கணவரை கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார். அதனால் இன்னைக்கு நம்ம போதனை செய்யாமல் கடவுள்கிட்ட போவோம், அவருடைய பாதத்தில் போயிட்டு நம்ம குறைவுகளெல்லாம் அவருடைய பாதத்தில் ஊற்றிடுவோம். எப்படி அன்னாள் தங்களுடைய இருதயத்தை ஊற்றினாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம கணவன் தேவனுக்கு பெரியமாய் மாறணுங்கிற அந்த பாரத்தை கடவுளுடைய பாதத்தில் ஊற்றிட்டு நம்ம போதனை செய்யாமல் நம்ம தேவனுக்கு பெரியமாய் மாறும். கணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருல, இல்லை எல்லாரும் நீ போதனையே வராதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கணவனுக்குன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. இல்லை கணவன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தியானிச்சு பாருங்கள். அல்ல அது இன்னும் அதிகமான கஷ்டமான காரியம். அதனால் கணவன்மார்கள் தயவு செஞ்சு கடவுளுக்கு விரோதமாக அந்த குடும்பத்தில் கலகம் பண்ணாதபடி மனைவியை நேசித்து நீங்கள் தலையாக இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தில் தலைவருக்கு ஏற்ற ஒரு பொறுப்பை எடுத்து தேவனுக்கு பெரியமாய் நீங்கள் மாறுங்க. இன்னைக்கு நீங்கள் மனைவிக்கு நீங்கள் சொல்லாதீங்க, நீ எனக்கு கீழ்ப்படினுன்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து கோட் பண்ணாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறுங்க. இந்த வசனம் கொடுக்கப்பட்டது மனைவிக்கு தான். உடனே கணவன்மார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணிவிட்டு நீ எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிற, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் கணவன்மார்கள் உங்கள் வசனத்தை நீங்கள் தேடி தியானித்து பாருங்கள். நிறைய வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தான் நம்ம குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறும். நம்மளை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அவங்க திருமணமும் தேவனுக்கு பெரியமாய் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.